ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ஸ்ரீல ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிக்கு ஸ்ரீ மனஹ சிக்ஷா படிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு 8வது ஸ்லோகம் முன்னாடி ஒரு வாட்டி படித்தேன். கொஞ்சம் இன்னொரு வாட்டி படிக்கிறேன். யதா துஷ்டத்வம் மே தபயதி ஷடஸ்யாபி கிருபயா यथा मह्यम प्रेमामृतमपि ददाति उज्ज्वलमसौ यथा श्री गांधर्व भजन विधये प्रेरयति मां तथा गोष्ठे काक्वा गिरिधरम इह त्वं भज मनः. நான் ஒரு ஏமாத்துக்காரன் இருந்தா கூட பகவான்ಗೆ கருணை கிடைச்சாச்சுன்னா எனக்கு அந்த கெட்ட சுவாவம் போய் பகவான் கருணை என் வாழ்க்கையில் தெய்வீகமான அனுபவம் கொண்டு வரும், அந்த அமிர்தம் கொண்டு வரும். என் இதயத்திலே ஸ்ரீ காந்தார்விகா ராதாராணிಗೆ ஆராதனை வந்துடும். அதுக்கு வேண்டி மனசே ரொம்ப பணியும் வச்சு நீ எப்போவுமே ஸ்ரீ கிரிதாரி பிருந்தாவனத்தில் உள்ள கிரிதாரியை ஆராதனை பண்ணணும். வேறு வேறு புத்தகங்கள் வச்சு நிறைய வாட்டி ஒரே ஸ்லோகம் பார்த்துட்டு இருப்பேன். இதுக்கு பார்த்து வேறு சில பேர் இது கிரிதாரி சொல்லும்போது நம்ம கோவர்தன மலைக்கு கருணை வாங்கணும் அப்படி இதெல்லாம் எழுதியிருக்காங்க. ಗಿರಿಧಾರಿ சொன்னால் யார் கோவர்தன மலை தூக்குனார்? யார் தூக்குனார்? ಬ್ರಜವಾಸಿಗಳಿಗೆ ಕಾಪಾತ್ರದಕ್ಕೆ வேண்டி ನಮ್ಮ ಕೂಡ ಬ್ರಜವಾಸಿ ಬೋಲೆ ಕೃಷ್ಣನ್ಗೆ ಶರಣ ಅಡ್ಕணும். ಬ್ರಜವಾಸಿಗಳು கிருஷ்ணன் கிட்டே ஒன்றும் முதல்ல எதிர்பார்க்காம அனுபா கிருஷ்ணன் கூட வாழ்விட்டு இருக்காரு. கிருஷ்ணர் என்ன சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மலை எடுத்தது என்னதுக்கு? பிரஜவாசிகள் எப்போவுமே இந்திரன் பூஜை செய்துட்டு இருந்தாங்க. கிருஷ்ணன் ஒரு வாட்டி தடை பண்ணிவிட்டாங்க. கிருஷ்ணன் தடை பண்ணி பசுமாடுகள் பூஜை செய்யுங்க, கோவர்தன பூஜை செய்யுங்க சொல்லும்போது அது பண்ணாங்க. அப்போ இந்திரன் மழை போடும்போது திருப்பி கிருஷ்ணர் சரணத்தில் தான் போனான். நீ சொன்னதுக்கு எப்படியாச்சு? எப்போவுமே கிருஷ்ணனுக்கு விரோதமாக பேசுனது கிடையாது. கிருஷ்ணன் என்ன சொன்னால் அதே போல வாழ்க்கை வாழ்னார். அப்போ நம்ம கூட பிரஜவாசி போல வாழ்னா நமக்கு தெய்வீகமான அமிர்தமான பிரேமம் கிடைக்கும். நம்ம ஸ்ரீ காந்தார்விகா கந்தர்வர் சொல்லியிருக்காரு. கந்தர்வர் ஒரு டைப் தேவதைகள். அவங்களும் தேவலோகத்தில் ஆடுறது பாடுறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. ராதே முழு முதல் கடவுள் கிருஷ்ணனுக்கு வேண்டி ஆடிட்டு இருக்கான், பாடிட்டு இருக்கான். காந்தார்விகா அந்த ராதைக்கு நம்ம தாசியாவன்னு சொல்லியிருக்கோம். எரிதாரி கருணை இல்லாமல் நடக்காது. இப்போ ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி இதுக்கு முன்னாடி 4 ஸ்லோகத்திலே நம்ம இதயம், நம்ம மனசில் உள்ள காமம், கோபம், இந்த மாதிரி எதிரிகள் காப்பாற்றம், பேர் புகழ்ச்சி, ஆசை, இதுக்கு பார்த்து எல்லாம் பேசுனாங்க. இப்போ சொல்லிட்டுருக்காரு ரொம்ப பணிவு வச்சு பக்தி பண்ணுறது. பணிவு என்னதுக்கு? பனியும் இல்லாச்சன்னா ஒரு பழம் இருக்கு, வாழைப்பழம், மாதுளம், அதுக்கு மேலே ஒரு தோல் இருக்குது, அது காப்பாற்றுறதுக்கு. அந்த தோல் இல்லாச்சன்னா அந்த பழம் சீக்கிரமாக கெட்டு போகும். சூரியன் இது விழுந்து இல்லை இதை புழுகுழு அதுக்கு இது பண்ணிடும். அதே போல பக்தி காப்பாற்றுறதுக்கு ஒரு கவச்சம், ஒரு தோல் போல இந்த பனிவு இல்லாச்சன்னா பக்தி சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிடும்.
பணிவு ரொம்ப முக்கியம். நான் ஒரு இடத்துல படித்தேன், பிரஜவாசி ஆகணும்னு சொன்னான். திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், பிரஜவாசி சொன்னால் பிருந்தாவனத்தில் போய் வீடு போடுறது, அங்கே போய் வீடு விட்டு ஓடுறது, அதெல்லாம் நம்ம மனசில் நம்ம முதல்ல பிரஜவாசி ஆகணும். அதுக்கு 7 விஷயங்கள் கவனமாக இருக்கணும். முதலாவது, எப்பவுமே நம்ம பஜனை சாதனையில் இருக்கணும். ரெண்டாவது, பக்தி, பகவான் பற்றி தான் பேசணும். பக்தர் கூட பேசும்போது வெளியில் சிலப்போ நம்ம விவகாரம் பண்ண வேண்டியிருக்கும், பட் பக்தர் கூட வேறு விஷயம் பேசக்கூடாது. மூணாவது, ನಮಗೆ அந்த பக்தருக்கு நல்லதாகும் அந்த மாதிரி விஷயங்கள் பேசணும். நாலாவது, தெருவில் ரோட்டில் போகும்போது கூட கொஞ்சம் தலை கீழே இருக்கணும். யாருக்கு பார்த்தா எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கணும். அஞ்சாவது, யாருக்கு நிந்தா பண்ணக்கூடாது. ஆறாவது, எல்லா பக்தர் நமக்கு உயர்ந்தவர், நம்ம கொஞ்சம் கீழே தான் இருக்கணும். ஏழாவது, வேறவங்களுக்கு கூட வந்து நம்மக்கிட்ட யார் பார்த்து குறை பேசுறது, நிந்தா பண்ணுறதுச்சுன்னா எனக்கு விட்டுடு. இந்த 7 குணங்கள் இருக்கணும். பணிவு சொன்னால் அப்படி நம்ம வந்து பகவான் லீலைகள் கேட்கறது, அதுக்கு கூட கூட பணிவு. எப்படி பணிவு? ಚೈತನ್ಯ ಚರಿತ್ರಾಮೃತ மத்தியலீலா 2வது அத்தியாயம் 45வது ஸ்லோகத்திலே சைத்தன்ய மகாபிரபு சொல்லிட்டு இருக்காரு, ந பிரேம கந்தோ அஸ்தி தராபி மேஹரௌ கிரந்தாமி சௌபாகிய பரம் பிரகாசித்தும் வம்சி விலாசி ஆனன லோகனம் வினா விபர்மி யத் பிராண பதங்க கான் விருதா. ஓ அனுபானவங்களே, மகாபிரபு சொல்லிட்டு இருக்காரு, என் இதயத்தில் முழு முதல் கடவுளுக்கு ஒரு கொஞ்சம் கூட அனுபவ பிரேமம் கிடையாது. நான் ஏக்கத்தில் கண்ணீர் போட்டிட்டு இருக்கேன்னு நினச்சிங்களா? இல்லை, நான் நடிவு பண்ணிட்டு இருக்கேன் வெளியில் வேறவங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி. அந்த புல்லான் குழல் ஊதிட்டு இருக்க கிருஷ்ணனுக்கு தரிசனம் பண்ணாமல் இருந்தா என் வாழ்க்கை ஒரு புழு போல, ஒரு உபயோகம் கிடையாது. பிரேமத்திலே ஒரு பக்தன் வெளியில் காட்ட மாட்டான் தான் பெரிய பக்தன் சொல்லி. பனி வந்துடும், மொழியிலேயே கிருஷ்ணன் கருணை தேடிட்டு இருப்பான். இனி வேணும், கிருஷ்ணன் கருணை வேணும். அப்படி வந்து ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, எப்போவுமே ரூப கோஸ்வாமி, சனாத்தன கோஸ்வாமி, ஸ்வரூப தாமோதர கோஸ்வாமி, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இவங்கள் கூட வாழ்னாங்க. அவரு நமக்கு சொல்லிட்டு இருக்காரு எப்படி பக்தி பண்ணணும். பகவான் நாமம், பகவான்ಗೆ தாமம், பகவான்ಗೆ ஸ்ரீ விக்கிரக, இதெல்லாம் பகவானுக்கு வேற கிடையாது. ஏன் நமக்கு அந்த நம்பிக்கை கிடையாது? இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துக்கு உள்ளே பிருந்தாவனம் இருக்கு. அந்த பிருந்தாவனத்தில் போகும்போது இது பகவானுக்கு லீலாஸ்தலம், அந்த நம்பிக்கை கிடையாது. பிருந்தாவனம் போகும்போது ரூம் நல்லா இருக்கா இல்லையா, இங்கே ரசம் இருக்காதா, இட்லி கிடைக்காதா, அந்த கோயில் போகலாம், இந்த கோயில் போகலாம், சுற்றி எல்லாம் முடிச்சிடலாம். நம்பிக்கை எப்போ வரும்? நம்பிக்கை இல்லாமல் எவ்வளோ வருஷம் வாழுவீங்க? என்ன பிரயோஜனம்? கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரித்திராமிருத மத்தியலீலா 17வது அத்தியாயம் 131வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டு இருக்காரு, नाम विग्रह स्वरूप तीन एक रूप तीन भेद नाही तीनों चिदानंद रूप. பகவான் அவருக்கு என்ன
உடம்பு, பகவான்க்கு விக்கிரகம், பகவான்க்கு நாமம், மூணு ஒன்று தான், வித்தியாசமே கிடையாது. நம்பிக்கை இருக்கா? எவ்வளோ பக்தர் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சாக்ஷி கோபால் ஒரு பிராமணனுக்கு வேண்டி சாட்சி கொடுக்கறதுக்கு பகவான் பிருந்தாவனத்தில் ஆந்திர பிரதேஷ் வித்யாநகர் வரை நடந்து போனாங்க. கதையா? ஹீரச்சோர் கோபிநாத் மாதவேந்திரபுரி பாதிக்கு வேண்டி கோபிநாத் ஸ்ரீ விக்கிரக பாயசம் திருடு பண்ணது. கதையா? நம்பிக்கை நம்பிக்கை. மதன் மோகன், ராதா மதன் மோகன், அவுரங்கசீப் சொல்லி ஒரு முஸ்லிம் அரசன் கோயில் ஒடிச்சு போடுவார். அவனுக்கு இது பண்ணுறதுக்கு வேண்டி ராதா மதன் மோகன், ராதா கோவிந்த், ராதா கோபிநாத் ஜெய்ப்பூர் அரசன் தன்கிட்ட கொண்டு போய் ஜெய்ப்பூரில் சேவை பண்ணிட்டு இருந்தார். ಅವನಿಗೆ ಮಗಳಿಗೆ ಕಲ್ಯಾಣಂ ಕರೋಲಿ. ಅವಳಿಗೆ மதன் மோகன் மேலே ஆசை. அப்பா இல்லை சொல்லிவிட்டார். இவ்வளோ ரொம்ப கண்ணீர் போடும்போது, சரி ஒரு வேலை செய், நாளை காலமே ஒன்று கண்ணு கட்டிடுவோம், மோனலே நீ மதன் மோகன் யார் சொல்லிவிட்டா அவனுக்கு கொண்டு போகல. கொண்டு போனாலே இல்லை, மதன் மோகன் எங்கே இருக்காரு? ನಂಬಿಕೆ, ಶ್ರೀ ವಿಗ್ರಹತ್ಲೆ ನಂಬಿಕೆ, ನಾಮತ್ಲೆ ನಂಬಿಕೆ. பிரஹலாத் மகாராஜ் நிறைய பேர் கலியுகம் எப்படி இருக்குச்சுன்னா, நிறைய பக்தர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிரஹலாதர் ஹரே கிருஷ்ண மாமந்திரம் இல்லை 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 இல்லை, அவர் ஓம் நமோ நாராயண அதை பண்ணது. சும்மா அப்படி நம்ம நம்ம கட்சியில் எடுத்துடலாம், அவர் கட்சி எப்படி இல்லை. அவர் நாரதர் வாயில் மந்திரம் கேட்டிருக்காரு. எவ்வளோ நம்பிக்கை பகவான் நாமத்திலே. நிறைய நாமத்திலே உதாரணங்களை சொல்லலாம், பகவான் விக்கிரகத்திலே உதாரணை சொல்லலாம். தாமில் தாம் கருணையாகி. இங்கே விஷயம் என்ன? நம்பிக்கை. பகவான் எனக்கு கருணை காட்டுவாங்க, பகவானில் உள்ள நம்பிக்கை. நமக்கு அந்த நம்பிக்கை குறை இருக்கு. ஒரு உதாரணம், ஒரு முஸ்லீம் போஸ்ட்மேன் லெட்டர் கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்படி ஒரு போஸ்ட்மேன் அவர் இந்த கரோலி ராஜஸ்தான், அங்கே தான் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். முஸ்லீம். ஒரு நாள் என்ன ஆயிருக்கு, அந்த ராதா மதன் மோகன் கோயிலுக்கு உள்ள கோஸ்வாமிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இவர் கொடுக்க போயிருக்காரு. போகும்போது ஒரு ஜன்னலில் அப்படி மதன் மோகனுக்கு பார்த்து விட்டார். ஐயா, வேலை முடிஞ்சது. பைத்தியம் பிடிச்ச போல ஆயிருக்கு. போய் கோஸ்வாமிக்கு லெட்டர் கொடுத்து ரிட்டர்னில் திருப்பி அப்படியே பார்த்தார் மதன் மோகன். முஸ்லிம்ஸ் பகவான் விக்கிரகத்தில் நம்ப மாட்டாங்க. அவங்கள ரொம்ப மோசமாக பேசுவான். இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இவன் இப்போ கண்ணு மூடுனா மதன் மோகன், கண்ணு திறந்தா மதன் மோகன். பயந்து அவருக்கு என்ன பள்ளி மசூதிக்கு போய் பிரார்த்தனை பண்ண போயிருக்கான். அங்கே போனால் மதன் மோகன் வீட்டுக்கு வந்திருக்கான். அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவன் மதன் மோகன் பார்த்து பஜனை எழுதுனா தொடங்கியாச்சு. முஸ்லீம் தெரிஞ்சாச்சு. அவர் சமுதாயத்தில் அவனுக்கு முஸ்லீம் இதில் வெளியில் போட்டாச்சு. சரி, இப்போ இவனுக்கு இருக்க முடியலையே மதன் மோகன் இல்லாமல். ஒரு நாள் இந்த பஜனைகளை எழுதி கோயிலில் போனால் கோயிலில் தடை பண்ணிட்டான். முஸ்லீம் நீ உள்ளே வர முடியாது போனா சொல்லி. ஐயோ, என்ன என் கதை இப்படி ஆயிடுச்சு சொல்லி ஒரு வாட்டி ரொம்ப கஷ்டத்தில் இனி முதல் சாப்பிடவே மாட்டேன், மதன் மோகன் தரிசனம் பண்ணாமல் என் வாழ்க்கை வேஸ்ட்டு. 3 நாள்
ஒன்றும் சாப்பிடல, ஒன்றும் குடிக்கல, அப்படி இருக்கான். அந்த கோயில்ல எப்படி சொன்னால், நைட்டு நைட்டு கடைசியாக சயன ஆர்த்தி பண்ணும்போது பகவானுக்கு நிறைய இனிப்பு இனிப்பு வகைகள், கொஞ்சம் இந்த வடை அந்த மாதிரி எல்லாம் வெள்ளி தட்டில் ஆஃபர் பண்ணி மூடிடுவான், லாக் பண்ணிடுவான். அன்றைக்கி அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த தட்டை எடுத்து பகவான் மதன் மோகன் சொன்ன ஒரு கோயில் வேலைக்காரன் போல வந்து இந்த முஸ்லீம் வீட்டில் கதவு தட்டினாரு. எனக்கு கதவு திறந்தா நான் கோயிலில் வந்திருக்கேன், கோயிலில் இந்த பிரசாதம் அனுப்பியிருக்காரு, நாளை காலமே மங்களார்த்தியில் வந்துட்டு இந்த தட்டு கொண்டு வா. எனக்கு கோயிலில் வர விடலை. நாளே வர கூப்பிட்டுருக்காரு. நான் கோயிலை சார்பையில் தான் வந்திருக்கேன், இப்போ உடனே சாப்பிட சொல்லியிருக்காரு. பகவான் பிரசாதம் போயாச்சு. பகவான் பிரசாதம் மனசு கேட்கலாம், சாப்பிட்டான். இங்கே நைட்டு கோஸ்வாமிக்கு கனவுல வந்து பகவான் சொல்லிவிட்டார், அந்த பையனுக்கு ஏன் வர விடலை, அவன் என் பக்தன், நாளை காலமே வருவான், வெள்ளித்தட்டு வச்சு வருவான், நீ அவனுக்கு ஸ்வாகத்தம் பண்ணணும். அரசன் கனவுல அடுத்த நாள் காலமே மங்களார்த்தி டைமில் அரசன் கோஸ்வாமி எல்லாம் வெளியில் நிற்காங்க. இங்கே பூஜாரிகள் கோயில் திறந்து பார்த்தா தட்டை கிடையாது. ஓ சும்மா இரு சொல்லிகிட்ருக்கான் கோஸ்வாமி, இப்போ வருது தட்டு. இவன் பாவம் வந்துட்டுருக்கான், பயந்தாச்சு. என்ன அரசன் நிற்க, அவங்க எல்லாம் ரொம்ப பணியாக வாங்க வாங்க, உங்களுக்கு ரொம்ப அதிருஷ்டசாலி. இல்லை எனக்கு நேற்று அந்த கோயிலில் ஒருத்தர் வந்தார். ஐயோ ஒருத்தர் அல்லடா, மதன் மோகன் வந்தது இவனா சொல்லி அப்படிமே. இதெல்லாம் கதைகளா? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம நம்பிக்கை எங்கே இருக்குது? ஹரிநாமத்தில் எப்படி 16 முடிக்கணும், எப்படி 64 முடிக்கணும், நம்பர் 1 2 3 4 நம்பிக்கை கிடையாது. கொஞ்சம் நம்பிக்கை கொண்டு வாங்க வாழ்க்கையில். அவசிய ரக்ஷிவே கிருஷ்ணா விஸ்வாச பாலனா, பணிவு, பகவான் கருணை எதிர்பார்க்கறது, அவ்வளோ நம்பிக்கை வச்சு ஜபம் செய்யறது. வேறே குடும்ப கதை கஷ்டம் இதெல்லாம் சொல்லி பகவான் திருப்தி ஆக மாட்டாங்க. பகவான் அனுபூத்தி ஆடிட்டு இருக்காங்க. அனுபவிச்சு பகவான் நாமம் சேவை பண்ணுங்க. பகவான் அனுபவி கொடுத்து விட்டால் ராதாக்கு தாசியாக முடியும். ஹரி போல் தண்டத்வனா.